வணக்கம். கம்பெனி பிளேஸ்மெண்ட்ஸ்ல ஜெயிக்கணுமா? அதுக்கு ஒரு முக்கியமான மேத்ஸ் ஸ்கில் தேவை. அத பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது வேற ஒண்ணும் இல்ல, பெர்சன்டேஜஸ், அதாவது சதவீதங்கள். நம்மள நிறைய பேருக்கு இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்னாலே ஒரு பெரிய தலைவலி இல்லையா? குறிப்பா வேலை இன்டர்வியூஸ்ல. ஆனா கவலைப்படாதீங்க, அந்த தடையை எப்படி ஈஸியா தாண்டறதுன்னு தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஆமாங்க, இந்த சவாலையே நாம ஒரு வாய்ப்பா மாத்த முடியும். அதுக்கு நாம செய்ய வேண்டிய முதல் படி இந்த சதவீதங்கள், அதாவது பெர்சன்டேஜஸ்ல கில்லாடி ஆகிறது தான். நிறைய பேர் இந்த பெர்சன்டேஜ் கணக்க பார்த்தாலே கொஞ்சம் தடுமாறுவாங்க. ஆனா உண்மையா சொல்லணும்னா நீங்க நினைக்கிறத விட இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது ஒரு காமனான பிரச்சனை தான். சோ அத பத்தி கவலையப்படாதீங்க. யார் வேணாலும் இதை ஈஸியா கத்துக்கலாம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். பெர்சன்டேஜ் கணக்குகள்ல பல வகைகளை ஒரே ஒரு அடிப்படை ஃபார்முலாவை வச்சு சால்வ் பண்ணிடலாம். அதுதான் நம்மளோட முக்கியமான டூல். இங்க பாருங்க, சதவீதம் அதாவது பெர்சன்டேஜ், அப்புறம் பகுதி அதாவது பார்ட், கடைசியா முழுமை அதாவது ஹோல். இந்த மூணையும் கணக்கிடுறதுக்கான ஃபார்முலா தான் இது. இந்த மூணு விஷயங்களையும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், பெர்சன்டேஜ் கணக்குல நீங்க தான் மாஸ்டர். முதல்ல இந்த சதவீதம்னா என்னன்னு பாத்திரலாம். ரொம்ப சிம்பிள். 100க்கு எவ்வளோ அப்படிங்கிறது தான் சதவீதம். பெர்சென்ட் அதாவது 100க்கு 1. அடுத்து பகுதி இல்லைன்னா பார்ட். இது ஒரு முழு பொருள்ல இருந்து நாம எடுத்துக்கிற ஒரு சின்ன துண்டு மாதிரி. ஒரு பெரிய கேக்ல இருந்து ஒரு பீஸ் எடுக்கிறோம்ல, அந்த பீஸ் தான் பகுதி. கடைசியா முழுமை இல்லனா ஹோல். இதுதான் நம்ம கணக்கோட பேஸ். அதாவது அந்த மொத்த கேக் இருக்குல்ல, அதுதாங்க முழுமை. சிம்பிளா சொன்னா 100%. ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம் ஸ்பீடும் அக்யூரசியும் தான். ஆப்டிடியூட் டெஸ்ட்ல டைம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால ஒரு நம்பரை இன்னொரு ஃபார்மேட்டுக்கு வேகமா மாத்த கத்துக்கிட்டா நிறைய டைம் மிச்சப்படுத்தலாம். இந்த டேபிளை பாருங்க. பெர்சன்டேஜ், ஃப்ராக்ஷன், அப்புறம் டெசிமல். இது மூணுக்கும் நடுவுல எப்படி ஈஸியா மாத்தலாம்னு இதுல காட்டியிருக்கு. வாங்க இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இதுல ஒரே ஒரு ரூல் தான், ரொம்ப சிம்பிள். நீங்க சதவீதத்திலிருந்து வெளியே போகணும்னா, அதாவது பின்னமாவோ தசமமாவோ மாத்தணும்னா 100ஆல வகுங்க. திரும்ப சதவீதத்துக்கு உள்ள வரணும்னா, அதாவது பின்னத்தையோ தசமத்தையோ சதவீதமா மாத்தணும்னா 100ஆல பெருக்குங்க. அவ்வளோதாங்க விஷயம். இந்த உதாரணங்களை பாருங்க, உங்களுக்கே புரியும். சரி, இப்ப நாம கத்துக்கிட்ட இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சு நம்மளோட அல்டிமேட் கோல், அதாவது ஒரு நல்ல வேலையை வாங்கறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். வாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பகுதி, முழுமை கான்செப்ட் நல்லா தெரியும். பர்சன்டேஜ், ஃப்ராக்ஷன், டெசிமல்னு டக்கு டக்குன்னு மாத்த முடியும். இதனால நீங்க ரொம்ப வேகமாவும் நம்பிக்கையோடவும் கணக்குகளை போடுவீங்க. மத்தவங்கள விட நீங்க ஒரு படி முன்னாடி இருப்பீங்க இல்லையா? இப்போ உங்க கையில எல்லா டூல்ஸும் இருக்கு. இந்த புது பலத்தை வச்சு அடுத்ததா வரப்போற பிளேஸ்மெண்ட் டெஸ்ட்ல நீங்க என்ன செய்ய போறீங்க? யோசிங்க. உங்க வெற்றியை நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.